அனைவருக்கும் வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்தில் அதிகமான கனமழை திருச்செந்தூரிலும் வந்திருக்கு அப்படின்னு, அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கனமழை வெளுத்து வாங்கி வர்றதால பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையில் இந்த அதிகமான மழை பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருச்செந்தூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக சிவன் கோவில் வளாகத்திலையும் மழை நீர் புகுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோவில் வளாகத்திலையும் மழைநீர் புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சிகள் இப்போது வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் என்ன நிலை, கனமழையால் இன்னும் மழை வர இருக்கா, கனமழையால் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்களா? அதாவது எந்த செயல் எடுத்தாலும் அதில் ஒரு தடையாகவே இருக்கிறது, எந்த ஒரு விஷயமே நமக்கு சிறப்பாக நடக்கலை, நாம் நினைத்தது நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இதனால தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்லையும் கனமழை அதிகமாக பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இரவில் மட்டும் கிட்டத்தட்ட 26 மாவட்டங்களில் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தென் மாவட்டங்களாக, அதாவது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியோடு கூடிய மழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இதனிடையே நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் மழை பெய்ய தொடங்கியது. நள்ளிரவு பெய்த மழையால் ஏராளமான பகுதிகளில் மழைநீர் நிரம்ப துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்து வரக்கூடிய மழையால் சிவன் கோவில் வளாகத்துக்குள்ள மழைநீர் புகுந்தது அப்படின்னும், அதே போல் நெல்லை மாவட்டம் சேரமகாதேவி பகுதியிலும் சூறைக்காற்றோடு மழை பெய்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் மாஞ்சோலை பகுதியிலும் பெய்து வரக்கூடிய கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இந்த கனமழையானது சிறு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தொடரும் மழை பெய்து வருது. கனமழை ஏகப்பட்ட இடங்களில் கனமழை எச்சரிக்கை தான் விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியிலும் கொட்டி தீர்த்தது கனமழை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி இருந்திருக்கு. இரவு சுமார் ஒரு மணி நேரத்துக்குள்ள மிகவும் அதிகமான கனமழை பெய்திருக்கு அப்படின்னும், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னும், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக அணைகளில் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருகிறது அப்படின்னும், பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும், இதனால் வரக்கூடிய இன்னும் 2 நாட்களுக்கு இந்த மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக என்னென்ன மாவட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமான மழை பெய்யும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மேலும் இந்த தொடர் மழை காரணமாக சாலைகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது பார்க்க முடியுது. திருச்செந்தூர் முருகன் கோவில், சிவகொழுந்தீஸ்வரர் கோவில் வளாகத்திலும் தண்ணீர் பெருக்கெடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சில இடங்களில் சாலைகளில் மழை பெருக்கெடுத்து ஓடக்கூடியதும், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் சுமார் 2 முதல் 4 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் தற்போது போனாங்க அப்படின்னா இந்த மழை வெள்ளத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் குடியிருப்பு பகுதிகளிலேயும் மழைநீர் புகுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, பாபநாசம் அணையினுடைய நீர்மட்டம் 130 அடியை தாண்டியதால் ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மருதூர், திருவைகுண்டம், ஏரல், ஆத்தூர் பகுதிகளில் களியாவூர் முதன்மை புன்னைக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு அறிக்கை விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாரும் அங்கு வந்து குளிக்கவோ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் கோவிலை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குங்க. இதில் எல்லோருக்கும் தெரியும். பொதுவாகவே 6 படை வீட்டுக்கு நாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் இருக்கும்போது இந்த திருச்செந்தூர் தலம் மட்டும் தனித்துவமானதாக இந்த அறுபடை வீடுகளில் இருக்குது. ஏன் அப்படின்னா கடற்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான், அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப எல்லா தலங்களுமே குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும்போது இந்த முருகப்பெருமான் மற்றும் கடலை பார்த்தவாறு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்காரு. குறிப்பாக முருகனுடைய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் தலம்தான் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இந்த திருச்செந்தூர் தலம் ரொம்ப ரொம்ப பெரும் சிறப்பு கொண்டிருக்கு. அதாவது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் திருச்செந்தூர் கடற்கரையில் போய் கால் நினைச்சிட்டு நாளைக்கு நெற்றில் நீராடிட்டு நம்ம போய் முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெகு சிறப்பு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பழமையான கோவில் அப்படிங்கிறது சொல்லப்படுது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரு. சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் நிறைய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள், அதாவது நம்ம தமிழகத்தை சார்ந்த பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வார இறுதி நாட்கள், செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இது போன்ற விசேஷ நாட்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும். அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து கடற்கரையில் இரவு முழுவதும் தங்கி அதிகாலையில் முருகனை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வையும் பார்க்க முடியும். குறிப்பிட்டு இந்த கோவிலில் முகூர்த்த நாட்களில் அதிக அளவில் திருமணங்கள் நடைபெறும். அந்த வகையில் இந்த கோவிலுடைய கடற்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பாரம்பரிய சடங்குகள் செய்வதற்கு புனிதம் நிறைந்ததாக பக்தர்கள் கருதுகிறாங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் அதிகமாக திருச்செந்தூருக்கு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இங்கே வேண்டிட்டாங்க, இங்கே வந்து சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். முக்கியமாக கந்தசஷ்டி நாட்களில் அந்த கடற்கரை முழுவதும் பக்தர்களுடைய கூட்டம் தான் அலைமோதும். சாதாரணமாகவே எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் திருச்செந்தூரில் வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் ஏராளமான அதிசயங்கள் இருக்குது. இதில் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை பார்க்க முடியுது. குறிப்பிட்டு பௌர்ணமி நாள் இரவு முழுவதும் திருச்செந்தூரில் தங்கி இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதுவே பெரும் சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்கி குழந்தை பாக்கியம் பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியதாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீட்டிற்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இது வரைக்கும் நான் போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படை வீட்டை நினைத்து வழிபட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தீரும். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் உங்களை அழைப்பார். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றியும் திருச்செந்தூரில் மழை எவ்வளவு அளவு இருக்குது, திருச்செந்தூர் கோவிலில் மழை புகுந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் உண்மையா அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.